ரெட் 3 கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் 3 மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது பூ வெடிக்கும் போது ஒரு ரகம் அந்த மாதிரி ஒரு எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் ஆட் பண்ணும்போது எல்லாமே ஒரு கிராஃப்ட் பண்றாங்க. KPS நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்து புது அப்டேட் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்கணும்னா ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தாங்க. ஓகேங்களா, எப்போ தம்பி ரோஸ் வீடியோ போடுவீங்க, ரோஸ் கலெக்ஷன்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் செடி எல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் எல்லாமே போட்டாச்சுங்க. பார்க்கலாம், நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா செடிகள் தான் இந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக செடிகள் தான் இருக்குது. எல்லா ரோஜா செடியிலும் இப்போ எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேண்ணா, நீங்கள் செடியோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் ரேட்டு வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியை எந்த மாதிரி வச்சா வளர்க்கலாம், எந்த மாதிரிலாம் முட்டுக்கள் வரும், எப்படிலாம் அது அழகாக இருக்குமா, எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லுவோங்க. ஓகேண்ணா, அதோட செடியோட தன்மை எப்படி, அது எப்படி க்ரோத் பண்ணணும், எந்த மாதிரி உரம் போடணும், எப்படிலாம் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாமே தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு. ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட ஆரஞ்சு பட்டன் ஆகுது, பிங்க் பட்டன் ஆகுது, ஸ்கின் ரோஸு, பிங்க்கு புஷி ரோஸு, நிறையா கல்கத்தா ரோஸ், இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். எல்லாமே கடை. ஓகே, ஆனால் ரெட் கொடி வரும், ஒயிட் கொடி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான பிளான்ஸுங்க. நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லா பிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ஸ். ஓகே, ஆனால் பலூன் ரோஸ் நிறைய பேர் கேட்டுங்க, ரோஸ் கலெக்ஷன் போடுங்க தம்பி, ரோஸ் கலெக்ஷன் போடுங்க, ரோஸ் கலெக்ஷன் போடுங்கன்னு. ரோஸ் எப்பவுமே நாங்கள் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் காட்டுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே நிறைய கலெக்ஷன் ரோஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ரோஸ் செடியெல்லாம் பெஸ்ட்டு இருக்குது, எப்படி 2 கலர் 3 கலர் நான் பெஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடி எடுத்தாலும் கூட செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நல்லா கொடுத்தா கூட உங்களுக்கு ஹெல்த்தியாக பூக்கள் வந்து பூக்கள் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூக்கணும் உங்களுக்கு கொடுத்தா. அந்த மாதிரி பிளான் தான் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட ரோஜா செடியில் யாராவது வாங்கிக்கணும் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படிலாம் க்ரோத் ஆகிக்கணும். ஓகே, ஆனால் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கலெக்ஷனோட மிஸ் பண்ணிடாத சேனலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கூட போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட கேட்லாகில் ஸ்கின் ரோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஏன் அது வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்றாங்க, வாசனையாக இருக்குங்க. ஒரு நார்மலாக பன்னீர் ரோஸ் எந்த மாதிரி வாசனை வருமோ அதே மாதிரி வாசனை சென்டட் ரோஸ்ன்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ஃப்ராக்ரன்ஸான ரோஸ். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே, நமக்கு நிறைய பேர் ஸ்கின் ரோஸ் வாங்கியிருப்பீங்க. இது ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்தாக பஞ்சாக பூக்கும். ஒரு பூ 2 பூ இல்லைங்க, ஒரு இது பஞ்சுன்னா வச்சுக்க 5 6 8 10 முட்டுகள் அப்படி பஞ்சாக வரும். சாமிக்கு நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தலைக்கு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் அழகுக்காக ரோஜா செடியெல்லாம் நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களும் அந்த ரோஜா செடி வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் செடியோட ஹைட் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், செடி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, 5 கிலோ பேக்கில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 5 கிலோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட முட்டுக்கடி நல்லா பஞ்சோட இருக்குது. ஒரு செடி 2 செடி இல்லைங்க, இது ஃபுல்லாகவே ஸ்கின் ரோஸ் பிளான்ட் தான். ஓகே, ஆனால் இது பூவே பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் இருக்குது. நீங்கள் பூக்கள் வேணால் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் அந்த பால் கலரும் லைட்டு பேபி பிங்க் கலரும் அப்படி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் வரும், இந்த கலரும் மிக்ஸ் ஆகி பூக்கும். ஓகே, நல்லா பிரான்ச்சஸாக வரும். நீங்கள் மொட்டுக்கள் கட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாக பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி கிள்ளி விட்டிங்கன்னா, இது மாதிரி கிள்ளி எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து கிளைகளை பிரான்ச்சஸ் வந்து நிறைய முட்டுக்கள் வந்து பஞ்சு அப்படியே நிற்கும். ஓகேங்களா, ஒரு 14 இன்ச் பாட்டு இருந்தாவே போதும், ரோஜா செடி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது இப்படி இல்லை, ஒரு 14 இன்ச் பாட்டு அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா 12க்கு 12 குரோ பேக் இருந்தாவே போதும். இந்த ரோஜா செடி எல்லாமே நீங்கள் தரமாக வளர்க்கலாங்க. நல்லா ஒரு சென்டர் ரோஸு ஸ்கின் ரோஸுங்க, புது ஸ்டாக்கு நியூவாக நம்மக்கிட்ட இருக்குது. 1 2 பிளான்ட்டில் இது ஃபுல்லாகவே இருக்குது, அங்கே பின்னால் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஆனால் நாங்கள் இதுலேருந்து ஒரு பிளான்ட்டு பெஸ்ட்டான பிளான்ட் கொடுப்போம். ஓகே, ஆனால் ஸ்கின் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மன கவர்ந்தது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் அழகான ஒரு மஞ்சள் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குங்குமம் எப்படி பூக்குமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் ரோஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா புது செடினால உங்களுக்கு வந்து சிங்கிள் பிரான்ச் இருக்கும், 1 2 கிளை தான் இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூ ஷூட்லாம் வந்துருக்கு பாருங்கள், நியூ ஷூட்லாம் வந்திருக்கு.
நல்லா இருக்குங்க, தரமான. இது வந்து பார்த்தீங்கன்னா போண்டா எல்லோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட பூவோட சைஸ் நல்லா குண்டை தப்பமாக இருக்கும், லைட் கலரில் இருக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோன்னு சொல்ல முடியாது, இது வந்து கொஞ்சம் கம்மி, கலர் கம்மி, ஒரு 10% கம்மின்னு சொல்லலாம். ஆனால் வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2-3 நாள் ஸ்டிப்னஸ் இருக்கும். ஓகே, நான் எப்படி சொன்னால் ஹச்டி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய டச் ரோஸில் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பூ வந்து 2-3 நாளாலையும் வெடிக்கவே வெடிக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் வெடிச்சது கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கேயே பக்கமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. பூ வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்தால் கூட அந்த ஸ்டிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகே, ஏன்னா 2-3 நாள் வரைக்கும் தாங்கக்கூடிய ரோஸ் தான் இந்த எல்லோ ரோஸு. எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான எல்லோ ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோலாம் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் வந்துச்சு. இப்போ மேங்கோ எல்லோ இல்லை, இந்த வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸில் பெரிய எல்லோ ரோஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டுகளோடு இருக்குது. நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ எடுத்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி எது 2 பிரான்ச் இருக்குது அந்த மாதிரி அனுப்புங்க. இல்லைனா ஒரே பிரான்ச்சாக இருந்தாலும் ஸ்டெம்மு நல்லா அடியில் தடமாக ஒரு நல்லா ஸ்டெம்மு நல்லா மெச்சூராக இருந்துச்சுன்னா, கிராஃப்டிங் பிளான்ட் மெச்சூராக இருந்துச்சுன்னா அதுதான் அனுப்புங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் தான். அங்கே பாருங்கள், இதில் மொட்டுகள் இல்லைன்னா கூட செடி பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் வந்துருக்கு, நல்லா 4-5 பிரான்ச் இருக்குது. இது வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch பாட்டில் ரீபாட் பண்ணி வச்ச போது சூப்பராக வளரும். இது எப்படிலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டிஐபி உரம் கொடுத்தீங்கன்னா போதும், அருமையாக வளரக்கூடியது. அப்படியே மோனோ ப்ளஸ், சாஃபு, பவுஷாக்கு, இந்த 3 மருந்து மிக்ஸ் பண்ணி மருந்து அடிச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரோஸுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் அருமையாக இருக்குது. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை புள்ளியாக வரும், எல்லாம் கொட்டி போயிடும். நிறைய பேர் இதில் டவுட் கேட்பாங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போனால் அதில் வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்லணும். ஓகேங்களா, எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, தரமான பிளான்ட்ஸ் இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, நிறைய பிளான்ட் இருக்குது. எல்லோ ரோஸை பொறுத்த வரைக்கும் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஏன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, காஷ்மீர் போனால் எப்படி பூத்து குலுங்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கும் பூத்து குலுங்கக்கூடிய ரோஸ் தான் அது காஷ்மீர் ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 6 inch பாட்டில் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து லோவான மெயின்டெனன்ஸில் செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நார்மலாகவே நீங்கள் பராமரிப்பு இல்லைனா கூட அருமையாக பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச பின்னால் இந்த மாதிரி ஆயிருமா, பூக்கள் கொட்டி ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகள் வரும், பஞ்சு நிறைய பூக்கள் வரும். பார்த்தீங்கன்னா பூக்களோட இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பூ மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது, ஸ்டிப்னஸ் இருக்காது. ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1 or 2 days கொட்டிடும். பூ இதழ்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். மெதுவாக பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டிப்னஸே இருக்காது, ஒரு பிடிப்பே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லுக் அட்ராக்ஷனாக இருக்கும். சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும், ஒரு மரம் மாதிரி வரக்கூடியது. நீங்கள் வந்து ஒரு 5 அடி கூட செடி மாதிரி வளர்த்துக்கலாம், நல்லா புதர் டைப்பில் வரக்கூடியது. ஓகே, ஆனால் ஒரு பாட்டில் ஈஸியாக லோவான மெயின்டெனன்ஸ் வரக்கூடிய செடி தான் இந்த காஷ்மீர் ரோஸு. 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே அதுதான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட் எந்த மாதிரி அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு சூப்பரான பிளான்ட்டை நாங்கள் அனுப்புவோம், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ரீபாட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வளரக்கூடிய பிளான்ட் தான் இது எல்லாமே. ஓகேங்களா, டார்க் கலரும் வரும், ஒரு லைட் கலரும் இதிலே மிக்சிங் ஆகி போகக்கூடியதான் காஷ்மீர் ரோஸு. காஷ்மீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாக் இருக்குது, வேணுமோக்கிறவங்க புக் பண்ணி வைக்கலாம். வாங்க அடுத்தது கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சம்மர் சுனோ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாக பூக்கும், வெறும் அழகுக்காக மட்டும் தான் வைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரி நெருக்கமாகவும் பூக்காது, சிங்கிளாக 2 அடுக்கு தான் வரும். ஓகே, ஆனால் உங்களுக்கு பூக்கள் பார்க்கும்போது தெரியும் வட்டமாக அழகாக இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 inch பாட்டில் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. புக் பண்ணி வச்சா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆனால் எந்த சைஸ் நல்லா புஷியாக இருக்குன்னு. ஏன்னா ஒரு பாட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு வீட்டு மேலே அழகுக்காக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தில் கூட அழகாக வச்சுக்கலாம், மொட்டை மாடியில் அழகாக வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், நிறையா பூ பூக்கும். ஓகே, ஆனால் பூக்கள் வேணால் எனக்கு வந்து தலைக்கு வைக்கணும் வேணாப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்காக நான் வளர்க்குறேன், அழகாக பூ பூக்கணும், சூப்பராக அழகாக பார்த்தா அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்குன்னா இந்த ரோஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா பஞ்சாக பூக்கும், மொட்டுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். லைனாக மொட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சு போன பூ எல்லாமே கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அடுத்தடுத்து மொட்டுக்கள் பஞ்சாக வந்துகிட்டே இருக்குதா. இது ஸ்னோ ரோஸ். ஓகேனா சம்மர் ஸ்னோன்னு இருக்கும், நீங்கள் கேட்லாகில் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிங்கி புஷி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பிங்கி புஷி ரோஸ்னால் நார்மல் பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் பெருசாக வரும். இது மீடியமாக பூத்தாலையும் இது பூ வந்து ஸ்டிப்னஸ் இருக்காது. ஓகே, ஆனால் மீடியமான ஸ்டிப்னஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளையிலே 5 பூ மொட்டுகள் இப்படி தான் பஞ்சாக தான் பூக்கும். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 பூக்கும். இங்கே பாருங்கள் 5-4 பூக்குதா, இதே மாதிரி தான் பூக்கும். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. செடி வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க, தரமான பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். பூக்கள் நிறைய வைக்குங்க, அழகாக அப்படியே அழகாக வைக்கலாம். நீங்கள் தலைக்கு வச்சுக்கலாம், பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லோவான மெயின்டெனன்ஸ் வளரக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரோஸ் வளர்க்கணும், இந்த மாதிரி ரோஸ்லாம் ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பாருங்கள், முட்கள் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் பஞ்சு இயல்பாக வரும். ஒரு செடி 2 செடி இல்லைங்க, இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வாங்க, இங்கே காட்டுற பாருங்கள், இந்த செடியும் அதே தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து அனுப்புவோங்க. இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 10 மொட்டுக்களோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா 3 பிரான்ச்சிலும் இந்த மாதிரி கொத்தாக போகக்கூடியதான்
பிங்கி புஷ் ரோஸு. பூவோட மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பூக்கள் எந்த மாதிரி பூக்கணும் இங்கே பாருங்கள். பூக்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா டார்க் கலரில் வரும் பிங்க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்ச் எல்லாம் மொட்டுக்கள் எல்லாம் சுற்றி வரும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி மொட்டுக்கள் வரும்னு நினச்சிங்கன்னா டிஏபி வாங்கி வச்சுக்காங்க. ஓகே, ஆனால் டிஏபி வாங்கி பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உரம் போட்டிங்கன்னா போதுங்க. போட்டிருக்கோம் பாருங்கள். நாங்கள் செடிகளுக்கே பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு கருப்பாக தெரியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரையாக 15 நாளைக்கு ஒரு டைம் உரம் போட்டிங்கன்னா போதும். அந்த பிங்கி புஷ் ரோஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளரக்கூடியது அருமையான செடிகள் இப்போ நமக்கு அவைலபிள் இருக்குது. விருப்பம் போட்டக்கும் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்து ரோஜா செடி என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ். ஓகேங்களா, இது ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேரி ரோஸ்ன்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் மாதிரி பஞ்சாக மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். லைனாக அப்படியே தேர் மாதிரி வரும். ஓகே, ஆனால் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா இது பூ தலைகளை வைக்க முடியாதுங்க, அழகுக்காக வளர்க்கலாம். அப்படியே அழகழகாக கொத்தாக பூக்கள் வந்துட்டு இருக்கு தேர் மாதிரி. நீங்கள் பார்க்கலாம் இதில் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு பாருங்கள். லைனாக பாருங்கள், அப்படியே அடுக்கு வருதா. செடியோட சைஸ்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே கீழே உங்களுக்கு வச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் ஹைட்டு எல்லாமே நீங்கள் பாருங்கள். சின்ன செடியிலேருந்தே மொட்டுகள் எல்லாமே பஞ்ச் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனால் அதுக்கான பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராஃப்டட் பிளான்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி பெண் செடின்னு இருக்கும். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆண் செடியில் தான் அந்த பெண் செடி ஒட்டு கட்டியிருப்பாங்க. அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆண் செடி இங்கே வரும் பக்கத்துலேயே. இந்த கிராஃப்டிங்கு கீழே வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாருங்கள், முள் நிறைய வரும். 7 இலை வந்தால் பூ பூக்காது. நிறைய பேர் டவுட் இருக்குது, 7 இலை வந்தால் தம்பி பூ பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையாக தான் இருக்கணும். ஓகே, ஆனால் இந்த இலை பார்த்தீங்கன்னா 7 இலை வரும். முள்ளு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் வரும். ஓகே, ஆனால் இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இலையெல்லாம். நிறைய பேர் இந்த செடி வளர்க்குறத விட்டு இது வளர்த்துருப்பாங்க. நிறைய பேர் தம்பி எனக்கு பூவே வரல, நிறைய பெருசாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி எந்த செடியில் வந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லை வாங்க போகிற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க அங்கே வாங்கும்போது. ஓகே, ஆனால் நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட் ஃபேரி ரோஸை பொறுத்தவரை கொத்தாக பூக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஓகே, நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர், டார்க் பிங்க், லைட் பிங்க் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் பூக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்ச் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும் நிறைய பூ பூக்கும். ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டில் எப்படி பூ பூத்துருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். ஆனால் அந்த செடி சேல்ஸ் கிடையாது, இதுதான் சேல்ஸ். உங்களுக்கு நான் பிளான்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எந்த மாதிரி பிளான்ட் கொடுப்பேன்னா இந்த மாதிரி சைஸ் பிளான்ட் தான் கொடுப்பேங்க. இப்போ வாங்க இந்த மாதிரி ஃபேரி ரோஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டியில் வச்சா எந்த மாதிரி பூ பூக்குன்னு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேரி ரோஸ்ன்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். நல்லா பஞ்சாக பூ பூத்துருக்கு. ஓகே, ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி எங்கிட்ட போக மாட்டேதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லுவோம், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா 14 இன்ச் பாட்டில் இவ்வளோ பூக்கள் பூக்குது தம்பி எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் மொட்டுக்கள் வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தாக தான் பூக்கும். ஏன்னா ஆர்கிட் மாதிரி தான் பூக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணிடணும். பூக்கள் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பஞ்ச் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து பிரான்ச் வந்து இதே மாதிரி கொத்தாக பூக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. அப்படியே சும்மா அழகாக அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்களும் வச்சு வளர்த்துக்கலாம். இந்த ஃபேரி ரோஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கிட் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொட்டுகள் வந்து லைனாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கா. அதுக்கு மேலே மொட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி பூக்கள் உள்ள மேலெல்லாம் பூக்கள் வந்துகிட்டே இருக்குது. மொட்டுகள் இங்கே பாருங்கள் கீழேருந்து எல்லாமே வந்து பூக்கள் எல்லாம் வர கொட்டை ஸ்டேஜாக மேலே பூக்கள் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொடி ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் கலர் கொடி ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பலூன் ரோஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக பட்டன் டைப் தான் பூக்கும். ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தேர் போல பூக்கும். ஆனால் எப்படி ஃபேரி ரோஸ் எப்படி கொத்தாக பூக்குமோ அதே மாதிரி கொத்தாக பூக்கக்கூடியது. இதை பூவோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன் பூவோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கலரை பாருங்களேன், நல்லா அந்த பலூன் கலர் வரியாக அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ஒயிட்டு, ரெட்டு 3 கலரும் பார்த்தீங்கன்னா கலந்த மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் வெடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குது நம்ம லாலிபாப்பு குச்சி பட்டியால் வாங்கி சாப்பிடுங்களா அந்த மாதிரி இருக்கும். பூக்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் எல்லாமே மொட்டுகளோட பட்ஸோட அவைலபிள் இருக்குது. பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். இந்த மாதிரி சைஸில் தான் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் எம்எஸ்எஸ் மூலமா உங்களுக்கு சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்ப மாட்டாங்க. அப்படியே இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளான்ட் பேக் பண்ணி நீட்டாக சேஃபாக வரும். இது 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 200 பிளான்ட் கிட்ட சூப்பரான பிளான்ட் இருக்குது. புக் பண்ணி நினச்சா பலூன் கொடியெல்லாம் புக் பண்ணி வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு அப்படியே அழகாக கட்டி விட்டிங்கன்னா அழகாக மேலே பறந்து போகும். அழகாக வந்து பூக்கள் எல்லாமே பஞ்சாக பூக்கள் வந்துட்டு இருக்கிறோம். சூப்பரான ஒரு வெரைட்டி தான் அந்த பலூன் கொடி. ஏன்னா பூ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் மொட்டுக்கள் இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த மொட்டை பாருங்களேன். ஏன்னா அந்த அட்ராக்ஷன் வந்து நீங்கள் பூ கிட்ட பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கெல்லாம் அவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கும். ஒரு சின்ன பூ வந்தாலே அந்த அட்ராக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைப்பர் ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டைப்பர் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ். ஓகே, ஆனால் இந்த பலூன் கலர் கொடி ரோஸ் யாருக்கும் வேணும்னு நினச்சா புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம்.
நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரு, எல்லோ கலர் 3 மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது பூ வெடிக்கும் போது ஒரு கலராக இருக்கும், அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும்போது ஒரு கலர், மொத்தம் 3 டைம் 3 கலராக மாறக்கூடியதான் சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாகில் கல்கத்தா ரோஸ்ன்னு இருக்கும். பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்காங்க, 6 இன்ச் பாட்டில் சூப்பராக இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 200 கிலோ பிளான்ட் கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். பூக்கள் கூட அங்கே வெடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்களேன், மொட்டுக்களாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கா, அங்கே பாருங்கள். இது இந்த கலராக இருக்கா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு கலராக மாறிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலராக மாறும். சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் வருதா. மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வச்சுட்டே இருக்குங்க, நிறையா பூ பூக்கும். கொத்து கொத்தாக அழகாக வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த முட்டை மாதிரி மேலே மட்டும் இருக்கும், சைட்லாம் பூ வெடிச்சு இதழ்கள் இருக்கா, இதே மாதிரி இருக்கா. இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ், பூ இதழ்கள் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேஜும் நான் காட்டிடுறேன். ஏன்னா மொட்டுக்களாக இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும், இங்கே பாருங்கள், மொட்டுக்களாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அடுத்து அந்த ஸ்டேஜ் வரும். அதுக்காண்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இது. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸு. ஒரு தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் ஈஸியாக லோவான மெயின்டென்ஸ் வளரக்கூடிய செடி தான் அந்த கல்கத்தா ரோஸு. கொத்து கொத்தா பூக்கு, சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கூடிய ரோஸ் தான். யாருக்குன்னா வேணும்னு நினச்சா கல்கத்தா ரோஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. டபுள் கலரில் அழகாக இருக்குது. சேஞ்சிங் ரோஸ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, பிளான்ட் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியில் ஹெல்த்தான ஃப்ரெஷ் பிளான்ட். ஓகேங்களா, புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ். ஓகேண்ணா, நாட் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரோஸ்லேயே வந்து ஒயிட் கலர் நாட் ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒயிட் நாட் ரோஸ் கேட்பீங்க. இது ஒயிட் நாட் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் ஷேட் ஆகி வரும். பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் வருதுங்களா சுற்றியும். இதுவும் பார்த்தீங்கன்னா லைட் ஃப்ராக்ரன்ஸ் தான், ரொம்ப வந்து வாசனை இருக்காது, லைட் ஃப்ராக்ரன்ஸ் தான். ஆனால் பூக்கள் வந்து நிறைய பூக்கும், முள் வந்து நிறைய வரும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா முட்கள் வந்து நிறைய வரும். பூவோட சைஸ் எல்லாமே இந்த சைஸில் இருக்குது. நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். 6 இன்ச் பாட்டில் எல்லாமே கிராஃப்டர் பிளான்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே அதே தான். ஓகே, ஏன்னா பஞ்சாக பூக்கக்கூடிய பிளான்ட்டு தான் இதுவும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸாக தான் நம்ம வீடியோ போட்டுங்கிறது. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி எடுத்து காட்டுறேன், எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 மொட்டுக்கள் வருதா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அடுத்தடுத்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும். ஓகே, ஒயிட் நாட் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே நமக்கு ஸ்டாக் இருக்குது. மொட்டை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் நான் காட்டிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் மொட்டை இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா பிங்க் கலரும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்கின் ரோஸ் மாடல்லே இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா, ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள், பியூர் ஒயிட் கலரில் மாறிடும். ஓகே, ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸு. இது ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் பூவோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள், ஒயிட் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஓகேனா, ஸ்டிப்னஸ் இல்லைனா கூட பூ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ். ஓகே, ஆனால் தேவைப்படுறாங்க புக் பண்ணி வைக்கலாம். நல்லா இதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து பூக்கள் இல்லைனா கூட பூக்கள் வந்து கட் பண்ணி அனுப்பிடுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 7 days to ஒரு 15 days மொட்டுக்கள் வர மாதிரி செடி தான் நான் கொடுப்போம். ஓகே, ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஒயிட் நாட் ரோஸ் அவைலபிள் இருக்குது. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பேல் ஆரஞ்சு பட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அப்படியே டார்க் ஆரஞ்சு கலரில் ஒரு ஆரஞ்சும் ஒரு பேல் கலருக்கு கலந்த மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ். ஆனால் பஞ்சு நிறையா பூக்கும். ஓகே, நிறைய பேர் அதிகமாக விரும்புறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய காலத்து ரோஸ் தான். ஆனால் வந்து ரொம்ப பேர் இப்போ வந்து நிறைய பேர் விரும்பக்கூடிய ரோஸ்ன்னு சொல்லலாம். இது வாங்காத ஆளே கிடையாதுங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வீடியோ போட்டதுங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. நிறைய பூக்கள் வைக்குங்க. சாமிக்கு எக்கச்சக்கமான பூ பறிக்கலாம். ஒரு டைம் பூ பூச்சினாவே நீங்கள் வந்து 50 பூ 100 பூ கூட பறிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாக பூக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னஸாக இருக்கும். 1-2 இல்லைங்க, அப்படியே ஸ்டிப்னஸ் பார்த்தீங்கன்னா அடுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 4 நாள் 5 நாள் கூட தாங்கக்கூடிய ரோஸ் தான் இந்த ஆரஞ்சு பட்டன் ரோஸு. இது எல்லாமே வந்து கிராஃப்டர் பிளான்ட் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டர் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே முட்டுக்களோட 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கன்னா உங்களுக்கு செடிகள்லாம் கேட்பீங்க, தம்பி எனக்கு ஏன்னா இப்போ சின்ன செடி அனுப்பிட்டீங்கன்னா வீடியோவில் காட்டுற எது செடியோ அதை தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோங்க MSS மூலிமா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரீபார்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அமுத்தி நான் ஒரு ரீபார்ட் பண்ணுறது காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுப்பாங்க. இது ஃபுல்லாகவே நல்லா அமுத்தி இது எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுதா, இதுதான் ரீபார்ட். அப்படியே ரீபார்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஏன்னா பார்த்தா ரூட் எல்லாமே அருமையாக இருக்கும். ஓகேங்களா, இதுதாங்க ரோஜா செடி. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ரீபார்ட் பண்ணால் போதும். ஒரு தொட்டிலையோ ஒரு க்ரோ பேக்கிலையோ மாற்றும் போது இது டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்காங்க. சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பழச்செடியாவது எந்த ஒரு செடி நான் இருக்கணும் இந்த வந்து பாட்டிலையாவது இல்லை க்ரோ பேக்கிலாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். சூப்பராக கொத்தாக போகக்கூடிய ரோஸ் தான். நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்படியே லைனை பாருங்கள், எல்லாமே மொட்டுக்கள். இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் 1, 2, 3, 4, 5, 6, 7 மொட்டுக்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் மொட்டுக்களுங்க சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் செடியெலாம் பக்காவாக இருக்குது.
பூ இதில் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் வருதா பாருங்க. அடுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சாமந்தி பூ சைஸில் அழகாக இருக்குது. ஆரஞ்சு பட்டன் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பிங்க் பட்டன் ஓகேங்களா. பிங்க் பட்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது செம்மையாக கொத்து கொத்தாக இருக்குங்க. நிறையா தப்பாக பூச்சுன்னா போய் பார்க்குறவங்க எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அருமையான ரோஸ் தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தாக பூத்துருக்குன்னு ஓகேங்களா. இது எல்லாமே நமக்கு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. நீங்கள் பாருங்கள் எல்லாமே மொட்டுகளோட எங்கே பாருங்கள் எல்லாமே கொத்தாக மொட்டுகள். எல்லா செடியிலும் எங்கே பாருங்கள் ஒரு செடி எடுத்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மொட்டுகள் இருக்குது. பஞ்சாக எல்லாமே பாருங்கள் தான். இதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு பிளான்ட்டை நாங்கள் புக் பண்ண அனுப்ப பாருங்க. பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு. இதெல்லாம் கணக்கே இல்லைங்க. ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 மொட்டுகள் இருக்கும். சின்ன சின்ன மொட்டுகள் எல்லாமே இங்கே பாருங்கள். இது இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெஸ்ட்டான பிளான்ட். எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சா இந்த டைம் புக் பண்ணி வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு. ஏன்னா நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட் இருக்கிறத மட்டும் தான் கொடுப்போங்க. உங்களுக்கு இல்லைனா நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்டை மட்டும் தான் நாங்கள் அவைலபிள் இருக்குன்னு காட்டுறோங்க ஓகேங்களா. பிங்க் பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதழ்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். குட்டியாக நிறையா பூக்கும். சாமிக்கு வச்சுக்கலாம், அழகுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் தான் இந்த பிங்க் பட்டன் ரோஸு. எல்லாமே மொட்டுகளோட அவைலபிள் இருக்கும். ஏன்னா புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டடான ஸ்டாக் தான் இப்போ அவைலபிள் இருக்கும். ஓகே நம்ம கொடுத்தா எப்படி பெஸ்ட்டாக கொடுப்போம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸ் ஓகேங்களா. ஏன் பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் மேஜிக் ரெட் ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கருப்பு கலந்த வரணும் தான் பிளாக் மேஜிக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கருப்பு கலரில் வரும். டார்க்னஸும் இருக்கும். பூவோட இதழ்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஷிப்னஸாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2-3 நாளையும் வந்து பூக்கள் இதழ்கள் உடனே கொட்டாது ஓகேங்களா. நிறைய பேர் இது நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. சூப்பராக பூக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பூருக்கு கொத்தாக பூத்துருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இது ஃபுல்லாகவே அதுதான். நீங்கள் இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு. இங்கே பாருங்கள் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் பூத்துருக்கு. பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இதழ்கள் எல்லாமே இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால் ரேட்டு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதழ்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ட். ஆனால் பெரிய செடி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இலை இல்லை தம்பி மேலே மட்டும் பூக்குதுன்னா இது வந்து ரீபார்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அருமையாக போகக்கூடியதான் பிளாக் மேஜிக் ரோஸை பொறுத்து நமக்கு ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணி வச்சா பிளாக் மேஜிக்கு புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் ஓகேங்களா. கொடி ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸு. இது பஞ்சாக பூக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டே இருக்கும். நீங்கள் வந்து வீட்டு முன்னாடி வந்து எனக்கு ரோஜா செல்லில் கொடி போல் பூக்கிட்டு அழகாக வைக்கணும்னு நினச்சா இது வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு கார் செட்டு முன்னாடியோ இல்லை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டாயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலியிலோ ஏற்றி விட்டிங்கன்னா போதும். பறந்து கொத்தாக பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பஞ்சாக பூத்துருக்குங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பஞ்சாக அப்படி லைனாக போயிட்டே இருக்குங்க. அப்படியே கொத்தாக அப்படியே கொடி போல் பூத்துட்டு போயிட்டே இருக்கும். செடி எல்லாமே இவ்வளோ பெரிய செடி அனுப்புவோன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய செடி தான் அனுப்புங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே இங்கே பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு மொட்டுக்கள் இல்லைனா கூட எது நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் போடுதோ அது தான் அனுப்புங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடி ஓடிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடி ஓடி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி கூட அனுப்புங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக அனுப்பும்போது ஏன்னா டேமேஜ் ஆகிடலாம். பூக்கள் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பஞ்சாக பூக்கள் வரும். எல்லாமே இது ஒயிட் கலர் கொடி ரோஸ் தாங்க. சூப்பரான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒயிட் கொடி ரோஸை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வேணும்னு நினச்சின்னா ஒயிட் கொடி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ஒரு மொட்டை மாடியில் வைக்கணும். உங்கள் டெரஸ்கான் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தேன் பூச்சா நிறைய வரணும், பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னா சூப்பராக வளர்த்துக்கலாம். ஓகே ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸ். எந்த அளவுக்கு பூ பஞ்சாக பூக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பஞ்சாக பூக்கும். இது பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெட் கொடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஏன்னா ஒரு பூ பிச்சு காட்டுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு. இது மாதிரி தான் ரெட் கலர் கொடி ரோஸ் வராது. சின்னதாக ஒரு ரெட் கொடி. இது வந்து ஒயிட் கொடி நல்லா பெருசாக பூக்கும் பஞ்சாக. ஓகே ஏன்னா ஒயிட் கொடி யாருக்குன்னா வேணும்னு நினச்சா புக் பண்ணி வைக்கலாம். தரமான பிளான்ட்டு பெஸ்ட்டான பிளான்ட்டு யாரும் நம்மக்கிட்ட வாங்கினா பூ புதுசாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஆனால் வாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ். ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டார்க் பிங்க் கலரில் வரும். அது பார்த்தீங்கன்னா வரியாக வரும். ஓகே அந்த ரெட் கலரில் வரியாக வர மாதிரி தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாதி பூக்கள் இந்த மாதிரி வரும், பாதி பூக்கள் இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் மொட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பூ ஸ்டிப்னஸ் இருக்காது. பூ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஓகே ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உதிரி ஒரே 2 நாள் 3 நாளே பூக்கள் இதெல்லாம் கொட்டி போயிடும். ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கலர் அட்ராக்ஷனாகவே வாங்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும். செடி பாருங்கள் 2-3 நாளாக பிரான்ச் இருக்குது.
இதுலேயும் பாருங்கள் பிரான்ச் இருக்குது, சூப்பராக இருக்குது. மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி உங்ககிட்ட வாங்கும்போது இவ்வளோ பெரிய மொட்டு இருக்குது, ஆனால் வந்து எங்கிட்ட சின்னதாக பூக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கருப்பு கலர் டிஏபி உரம் போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செடிகள் பூக்கள் வரும். ஓகேங்களா, அதுக்காண்டு பார்த்தீங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. கம்பல்சரி நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரோஜா செடிகள் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குச்சாகி எல்லாம் புள்ளி நோவு வந்து எல்லாம் கொட்டி போயிடும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். எதுனா ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் கம்பல்சரி. ஏதோ ஒரு நீம் ஆயிலோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேய்மா கரைசலோ ஏதோ ஒன்று, இல்லை சாஃபு கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணாலும் சாஃபு, மோனோ ப்ளஸ்ஸு, பவுஷாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்காங்க, அக்ரோபெட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா தரமாக பூக்கும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி அழகாக பூக்கணும். ரோஜா செடி பராமரிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு ரோஜா செடி பராமரிப்பு ரொம்ப கஷ்டன்றீங்க. கட் பண்ணி விட்டாவே போதும், நல்லா அருமையாக பூக்கக்கூடிய தான் பலூன் ரோஸ். இங்கே பாருங்கள் சூப்பரான பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போ நியூ ஸ்டாக் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் இதெல்லாம் ஸ்டாக் வந்திருக்கு. புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு. ஓகேங்களா, இருக்கிற டார்க் கலர் ஆரஞ்சு ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிப்னஸாக இருக்கும். ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா பூ விற்குவாங்களா அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கும். நல்லா திக்னஸாக இருக்கும். 2 3 நாள் 5 நாள் கூட பூ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை வெடிக்கக்கூடியது. நீங்கள் பூக்கள் கட் பண்ணி வைத்தா ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வந்து போகலாம் பூ அப்படியே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது பூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகாது. ஊட்டி ரோஸு, பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள். பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இருக்கிறதுலே வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் கொடுப்போங்க. ஒரு சின்ன மொட்டாக இருக்குதா இல்லை எது செடி நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோங்க. உங்களுக்கு வந்து பூ வந்தோடனே வெடிக்கும். ஓகேங்களா, மொட்டுக்கு இல்லைன்னா கூட மொட்டு இருக்கிறத அனுப்புங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடியில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் 1 2 3 மொட்டு இருக்குது. ஒரே செடி தான். ஓகேங்களா, இது இந்த மாதிரி துளுராக இருக்கிறத கூட அனுப்புங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மொட்டு வெடித்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். பூக்கள் வெடித்தா கூட நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆரஞ்சு. பேண்ட் ஆரஞ்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளான்ட்டோட ஹைட்டு எல்லாமே சைஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது மொட்டுகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தயவுசெய்து பார்த்தீங்கன்னா மொட்டுகள் ஸ்டார்ட் ஆகுதா இது வந்து கட் பண்ணி விட்ருங்க. நல்லா வந்து கொஞ்சம் செடி நல்லா புஷ் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்னதை வந்து 20 லிட்டர் வாட்டர் கேன்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லையோ இல்லை ஒரு 14 inch பாட்லையோ எதில் வேணால் வச்சு வளர்த்துக்கலாம். கம்பல்சரி ரெட் சாயில் இருந்தால் மட்டும்தான் வளரும். ஓகேங்களா, ரெட் சாயில், கோகோபிட்டு, அப்புறம் ஒரு 10% வந்து ஆட்டு எரு மாட்டை தொழுவுற உங்களுக்கு போட்டாவே அருமையாக வரக்கூடிய ரோஜா தான். இது எல்லாமே ரோஸ் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி எங்களுக்குலாம் பெஸ்ட்டான பிளான்ட் கொடுப்பீங்க. நான் இதில் இருந்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரோஸுகள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரோஸ் வேணுமா கூட நம்மக்கிட்ட இருக்குது. இதிலேருந்து நாங்கள் ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்டை தான் எடுத்து நாங்கள் கொடுப்போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க தம்பி நீங்கள் என்னப்பா ரோஸ் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுதுங்க, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டாக பிளான்ட்டை கொடுத்தா தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஒகேனக்கல் போனால் நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம். ரோஜா செடியாவது, பழச்செடியாவது, பூச்செடிகள் எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல. ஓகேங்களா, இப்போ வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஓகேங்களா, ஃபேண்டா ஆரஞ்சு வேணும் இருக்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவிலே இது வரைக்கும் வராத ஒரு வீடியோனா இதுதாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரி பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரீ ரோஸ். ஓகேங்களா, லாலிபாப் ரோஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்க வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பஞ்சாக லாலிபாப் மாதிரி பூக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மர ரோஜான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மரம் மாதிரி அழகாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்காது, மேலே மட்டும் தான் ரவுண்டாக அழகாக பூக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ அப்படியே பார்க்கலாம். ஏன்னா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சில கலர்லாம் 1 2 பிளான்ட் தான் இருக்கும். வேணுமாக்குறவங்க நீங்கள் வீடியோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணவே போதும், அந்த பிளான்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பலூன் ரோஸ்லேயே ட்ரீ ரோஸ். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கலர் அட்ராக்ஷனாக இருக்குன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் செடியோட சைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கட்டலாம். 1 2 3 இதோட 4 பிளான்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட பலூன் ரோஸ் அவைலபிள் இருக்குது ட்ரீ ரோஸில். ஓகேங்களா, ட்ரீ ரோஸில் என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, பலூன் ரோஸ் ட்ரீ ரோஸ்லேயே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பாட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு 14 inch பாட்டோ இல்லை ஒரு 16 inch பாட்டோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். நிறைய அப்படியே மேலே மட்டும் அழகாக பூக்கும். நேராக குச்சி மாதிரி வந்து மேலே மட்டும் ஒரு மரம் மாதிரி பூக்கக்கூடியதான் இந்த ட்ரீ ரோஸ். ஓகேங்களா, யாருக்குன்னா வேணும்னு நினச்சா புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, பலூன் ரோஸ் லிமிட்டான ஸ்டாக் இருக்குது. 4 ரோஸ் தான். ஓகேங்களா, அது ட்ரீ ரோஸில் இங்கே பாருங்கள் பூக்கள் சூப்பராக இருக்கும். 1 2 3 4 இங்கே பாருங்கள் இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 முட்டுகள் இருக்குது. செடியோட சைஸ் பார்த்துக்காங்க, தரமாக இருக்குது. ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் ரோஸ்ன்னு சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸு, டச் ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெண்டு மாதிரி நல்லா பெருசு அழகழகாக பூக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரோஸ் எடுத்து வச்சு செடி தனியாக காட்டுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு என் ஹைட்டுக்கு இருக்குது. பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 feet ஹைட்டில் சூப்பராக இருக்கும். பஞ்சாக பூக்குங்க பாருங்கள். இது எல்லாமே பூ பூக்காது, எல்லாமே இது ஆண் செடி. இதுலேருந்து வந்தால் துளிர் வந்து ஒடிச்சு விட்றணும். இங்கே மேலே தான் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ரவுண்டாக அழகாக பூக்கும். ஓகே, ஆனால் இது பேர் தான் ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் இது வாங்கி உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தயவுசெய்து வாங்குவீங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து கட்டிடலாம், அது அழகு சேர்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஒரு ரோஜா பூவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மரங்களோ வச்சா தான், அழகு செடிகள் வச்சா தான் வீடியோ பார்க்கறது லுக் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ரோஸோ இல்லை ஏதோ ஒரு ரோஸ் வாங்கி இந்த ட்ரீ ரோஸ் வச்சுன்னா போதும், கேட்டுக்கு என்ட்ரன்ஸில் 2 வச்சிங்கன்னா போதும், அருமையாக மரம் மாதிரி மேலே வரைக்கும் பூக்குங்க, அப்படி உருண்டையாக பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரீ ரோஸும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகேனா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 இயர் ஏஜ் பிளான்ட். ஓகேங்களா, சின்ன பிளான்ட் கிடையாதுங்க, ஸ்டெம்முலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். யாராவது நம்மகிட்ட வாங்கியிருக்கோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, பூவோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள், பூவோட சைஸ் ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் தான், சூப்பரான பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, எல்லோ ட்ரீ ரோஸ். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம், என்ன வெரைட்டி இருக்குது. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது லோட்டஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லோட்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ மாதிரி சைஸ் பெருசாக பூக்கும், லைட் வயலட் கலர் பேபி பிங்க் கலரும் இருக்கும். ஓகேங்களா, இந்த சைஸோட பிளான்ட் பார்த்துக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக், 1-2 கலர் தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, இருக்க டார்க் டச் ஆரஞ்சுன்னு சொன்னோம். ஓகேனா, டச் ஆரஞ்சில் சும்மா தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்குங்க, அப்படியே பூ வந்து பார்த்தீங்கன்னா கலரை நெருப்பு மாதிரி எரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி வாங்க லைனே என்னென்ன கலருக்கு இருக்குன்னு காட்டிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கலர் இருக்குது, நான் கலரை காட்டுறேன், உங்களுக்கு யாருன்னா வேணும்னு நினச்சா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஆரஞ்சு டச் ரோஸ் தான். அடுத்து பாருங்களே தங்க மாதிரி இருக்குதுங்க, சும்மா தங்க டக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸ். ஓகேங்களா, ஆரஞ்சு பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி அழகாக பஞ்சு நிறைய பூக்கும், மரம் மாதிரி பூக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், பிரான்ச்செலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க, நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஆட்டெரு மாட்டெரு தொழு உரங்கள் எதனா ஒன்று கொடுத்தா போதும். ஓகேனா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து பாருங்களே சம்மர் சுனோ, இங்கே பாருங்கள் பஞ்சாக கூடிய பட்டன் ரோஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காக அழகுக்காக வளர்க்கலாம். ஒரு பெரிய பார்க் மாதிரி வச்சுருக்கீங்க வீட்டு முன்னாடினா தயவுசெய்து வாங்கி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா அந்தளவுக்கு நான் இருக்குது அதனால சொல்கிறேன். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெரைட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து கிராஃப்டிங் பண்ணால் கூட சக்ஸஸ் உடனே ஆகாது, கிட்டத்தட்ட பொறுமையாகும். 1000 பிளான்ட் பதியம் போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா 100-200 பிளான்ட் தான் வருது. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸு. இங்கே பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அப்படியே வாங்க, இது ஃபுல்லாகவே அதுதாங்க. இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள் என்ன பாருங்கள், பிங்க் ரோஸ் வேணுமா, பிங்க் ரோஸ் கூட இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த பிங்க் ரோஸ் வேணா கூட நம்மக்கிட்ட இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளான்ட்டு நல்லா மெச்சூராக இருக்குங்க பாருங்கள். பிளான்ட்டை தனியாக எடுத்து காட்டுறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸ்க்கு இதான்னு காட்டுறீங்களா. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் பிங்க் ரோஸ். இங்கே பாருங்கடா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பிளான்ட். ஓகேனா தரமாக இருக்குது, எல்லா ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள், அடி ஸ்டெம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு பட்டெல்லாம் இங்கே பாருங்கள் தாறுமாறாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அப்படியே ஒரு கிஃப்ட் பண்ணால் கூட யாருன்னா பர்த்டே கிஃப்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கிஃப்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளான்ட். ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து பாருங்கள், சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் ரோஜா பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். இதான் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் கலர்லேயே வரும், ரெட் கலரு மஞ்சள் கலரு வரியாக வருங்க. நீங்கள் பாருங்கள் அந்த பூக்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. பூ வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக தான் பூக்கும், ஆனால் ஸ்ட்ரிப்னஸாக இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும். 2-3 நாள் 1 வாரம் ஆனால் கூட அந்த பூக்கள் அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிள் இருக்குது. யாருக்குன்னா வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, நான் டக்குன்னு முன்னாடி புக் பண்ணுறவங்க மட்டும் தான் கிடைக்கும். அதனால் லிமிட்டடான ஸ்டாக்கு. எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள். பட்டன் ரோஸ் மாதிரி நிறைய பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 10 20 முட்டுகளோட சும்மா சூப்பராக இருக்குது. ஓகேனா தாறுமாறாக இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் லோட்டஸ் ரோஸ் தான் இதுவும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது செடிகள். யாருன்னா வேணும்னு நினச்சா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இந்த கலெக்ஷன் இருக்குது. அடுத்த கலெக்ஷன் அப்படியே காட்டுறேன். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தா ஆரஞ்சு பலூன் ரோஸ். ஆரஞ்சு பலூன் ரோஸ்லேயே ஒரு ட்ரீ ரோஸ் வேணுமா, இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. செடி ஒல்லா இருக்குது, எடுத்து காட்ட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸில் ட்ரீ ரோஸ் நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இது சாப்பிடலாம், அப்படியே பூக்களை பறித்து நம்ம அப்படியே இதழ்களை சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு அருமையான ரோஸாக தான் அந்த பன்னீர் ரோஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸு. இது எல்லாமே ட்ரீ ரோஸ் அங்கே லைனாக அப்படியே பாருங்கள். ஏன்னா நீங்கள் இது வாங்கினா கூட பரவாயில்ல, இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி அழகாக. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்ச ரோஸ்லாம் இதெல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு மேலே அழகாக பூக்கும். இங்கே பாருங்கள் பன்னீர் கொத்து அழகாக பூத்து இருக்குதுங்க. இது எல்லாமே அதுதாங்க. இங்கே பாருங்கள் பிங்க்கு வந்து புஷி ரோஸுன்றாங்களே, எந்த அளவுக்கு பூத்து இருக்குதுன்னு பாருங்கள், கொத்தா சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் தான் ட்ரீ ரோஸ்லேயே. ஓகேண்ணா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க, அங்கே பாருங்கள் நிறையா கலெக்ஷன் இருக்குது. ஓகேண்ணா, உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு நினச்சின்னா ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியுங்க. நாங்கள் டைம் இருந்தால் ஷேர் பண்ணுவோங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க கேட்பீங்க.
ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஒன்று உங்களுக்கு பேக் பண்ணணும், அங்கே லோடு வந்தால் கஸ்டமர் நேரில் வரவங்களும் கவனிக்கணும், எல்லாமே எங்களால் பண்ண முடியும். அதனால் நிறைய பேர் ஃபோன் எடுத்தால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பொறுமையாக உங்களுக்கான வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு வேணும் பட்டன்ஸ் என்ன கூட பாருங்கள், அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பட்டன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள், எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரு, டபுள் கலர் ரோஸ் வேணால் கூட டபுள் கலர் இருக்குது, தரமான இருக்குங்க. ஓகேங்களா? ஏன் வந்து இதெல்லாம் காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள் வேணும் அப்படின்னு நினச்சா இப்போ தரமான ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நேரடியாக வந்து நம்ம நர்சரியில் வாங்கிக்கலாம். பெஸ்ட்டான பிளான்ட்டில் பெஸ்ட்டாக ப்ரைஸாக போட்டு கொடுக்குறோங்க. ஆன்லைன் புக் பண்ண கூட நாங்கள் வந்து MSS மேட்டூர் பார்சல் சர்வீஸ் நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் தான் போய் கொரியர் சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீ ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு செடி தான் வைக்க முடியும். மினிமம் பண்ணி ரெண்டு செடி வைக்கலாங்க. நாங்கள் ஆல்ரெடி அனுப்பியிருக்குங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்க, இதுதாங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட எது பெஸ்ட்டாக இருக்கோ இப்போ வீடியோ எல்லாமே காட்டிட்டேன். இதுவும் இல்லாத ஒரு சில டிஏ ரோஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்லாக் அப்டேட் பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஆனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒரு செடியை எந்த மாதிரி வளர்க்கணும், என்னென்ன கலர்ஸ் இருக்குது, எந்த சைஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செடிகள் பராமரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுடன் விடைபெறுவது மிஸ்டர் கதிர்வேல். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். எல்லாம் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கும், ஏன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், லைக் பண்ணிவிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.